ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தினசில வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவ வந்து ரொம்ப வந்து கடுப்பாகி நம்ம நிலா கிட்ட கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து அவங்க நடேசருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆளு தான் எங்கள் அம்மா போனதுக்கே காரணம் சொல்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு போய் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி. அப்போ நீங்கள் என் மேலே பாசம்லாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்னமோ உங்களை நான் என்னமோ நினச்சேன் அண்ணன், நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பல்லவ வந்து சொல்லிடுவார். சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்துட்டு அப்போல்லாம் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலா ரூமுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. போனோன்னே பார்த்தீங்கன்னா, நிலா வந்து அதை வச்சு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கிட்டு வந்து நம்ம பாண்டி, சோளான்னு பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காங்க சண்டை போடுற மாதிரியாவும். விளாண்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, பல்லவ வந்து ரொம்ப வந்து அழுது ஃபீல் பண்ணுறதுனால சேரன் வந்து பல்லவ வந்து கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. "நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் எதையுமே நினைக்காத. இத்தனை நாள் அவங்க வரல இல்லை, இப்போ மட்டும் வந்ததுக்காக நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க வைக்கிற?" அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவ வந்து நம்ம சேரன் வந்து சத்தம் போடுறா. சத்தம் போட்டோன்னா, "இல்லைண்ணே, அப்பாவே அந்த ஆள் தான் அம்மா போனதுக்கே காரணம் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு போய் அண்ணி போய் இப்படி வந்து வேலை பார்த்தாங்கன்னா அப்போ நான் என்ன நினைப்பேன்?" அப்படின்றாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எதையும் நினைக்காத" அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சேரன் வந்து பல்லவட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு ஃபீல் பண்ணேன். எப்போ போனாங்களோ எப்படியும் வந்துருவாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு வந்து சோழன் வந்து நிலா ரூமுக்குள்ள வந்து போகிறாங்க. போனோன்னே பார்த்திங்கன்னா, உள்ளே போய் "என்னாச்சு, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவ வந்து இப்படி பேசுகிறாங்க, அதான் உங்கள் மனசு எதுவும் கஷ்டப்பட்டுருக்குமா அந்த மாதிரி கேட்க தாங்க வந்தேன். அது மட்டும் தான் கேட்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேறு எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வேறு ஒரு விஷயம் இருக்குங்க அப்படிங்கிறேன். நான் போய் பக்கத்தில் அங்கே அவங்க பல்லவ அவங்க அம்மா பற்றி எல்லாத்தையும் கேட்டேன். கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப அவங்கள பற்றி யாருமே நல்ல விதமாக சொன்னதே இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப மோசமானதான் சொல்கிறாங்க. களவாண்டுட்டு போயிடுவான் வச்சுருவான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நிலா வந்து சொல்கிறாங்க, அப்போ இவங்களோ மோசமானவங்களா, நம்ம தேவையில்லாமல் வந்து அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு வந்துட்டோமே, இவ்வளோ விஷயம் அவங்கள பற்றி தெரியாமலேவும். அதுதான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன், எதனால் விட்டு போனீங்க? அதனால அந்த உண்மையவே சொல்லவே இல்லை, எதுக்கு எடுத்தாலுமே பொய் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் விடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவ வந்து எப்படியோ குஷிப்படுத்தணுன்றக்கா வந்து நம்ம பாண்டியனும் சோழனும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சோழன் வந்து அதுக்காக ஒரு பாட்டு படிக்கிறாங்க. "நீங்களா பாட்டு படிப்பீங்க?" அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து நக்கலாக கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்திங்கன்னா, "நான்லாம் பாட்டு படித்து எப்போயோ விஜய் டிவியில் போய் சூப்பர் சிங்கர் ஆகியிருப்பேன்" அப்படின்ற மாதிரி வந்து எப்போ போல நம்ம சோழன் வந்து கதையாக அடிச்சு விட்டுட்ருக்காப்புல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாட்டு படித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் சீரியஸ். ஓகே, பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து சீரியல் மட்டும் தான் இனிமேல் இந்த சேனலில் போடுவேன். ஸோ இன்னொரு சேனலில் போட்டுருக்கு, அதில் தான் என்னோட ஃபேமிலி விளாக்ஸ்லாம் போடுவேன். ஓகே, பை.